தன்னுடைய கற்பனை ஆற்றலை அதிகமாக தனக்காக பயன்படுத்தாமல் பிறருக்காகவே பயன்படுத்தி தன்னைத்தானே தேடிக்கொண்டிருக்கும் நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் செதுக்கின சிலை மாதிரி அப்படியே உட்காந்துருக்கீங்க. எப்படி இந்த வாழ்க்கையை நகர்த்த போகிறேன், எப்படி நான் என்னுடைய லைஃப்பை ஒரு டெவலப் பண்ணுவேங்கிற யோசனையில் தான் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க இருப்பீங்க. உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் யாரெல்லாம் ஒரு ஏணியாக இருந்து உயர்த்தி விட்டீங்களோ, உயர்த்தி விட்டது தப்பாயா அப்படிங்கிற மாதிரி ஒரே எத்து மேலேருந்து ஒரு தள்ளி விட்டு கீழே விழுந்தாலும் விழுந்துட்டீங்களான்னு எட்டி பார்க்குற கோஷ்டி கூட தான் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க. இந்த 2.5 வருஷத்தில் நம்ம எழுதி வச்சுக்கோங்க. மிதுன ராசிக்காரங்க யாரெல்லாம் வேலைக்கு சேர்த்து விட்டீங்களோ, யாருக்கெல்லாம் ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்தீங்களோ அவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனையே அதிகமாக வந்துடும். நான் தான் சார் அவனை ஒரு இந்த கம்பெனிக்குள்ளே விட்டேன், நான் தான் சார் என் வீட்டுக்குள்ளே விட்டேன், ஆனால் எனக்கே அவன் வில்லங்கம் ஆயிட்டான் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அதுவும் மிதுன ராசிக்காரங்க எடுத்த முயற்சிலாம் அளவு கடந்தது. எவ்வளோ அடி வாங்கினாலும் சரி, நான் ஃபீனிஷ் பறவை மாதிரி மீண்டும் மீண்டும் எழுந்து வருவேன் அப்படின்னு உங்களுடைய தன்னம்பிக்கை என்ன நீங்கள் விட்டு கொடுக்காம இருக்கேன் பார்த்தீங்களா? அதுதான் நீங்கள். அந்த தன்னம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் உங்களை கிட்டத்தட்ட ஒரு 80% லைஃப்பை தொலைச்சாலும் 20% உங்கள் லைஃப்பில் உங்களால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை இனிமே 100% உன்னால் வெற்றி பெற முடியுங்கிற செயல்பாடில் மாறப்போகுது. அந்த மாற்றத்தை கொடுக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சனி பகவான் தான். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டார். 9ல் அமர்ந்த சனி 10ஆம் இடத்துக்கு அமர்ந்துட்டார். அப்போ சனி பகவான் 10ல் அமர்ந்தனால என்னென்ன விஷயங்கள்லாம் நன்மையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே சனி பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார்ல. இவ்வளவு நாட்களாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் முயற்சி எடுத்தீங்களோ, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களோ அந்த விஷயத்துக்கு ஏற்றவாறு வெற்றியை இனிமேல் தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் இப்போ வரையும் செஞ்சது உங்களுடைய வாழ்க்கையில் முதலீடுன்னு வச்சுக்கோங்களேன். முடியலைன்னு வச்ச விஷயங்கள் எல்லாமே முதலீடு தான். அந்த முதலீடில் லாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சனி பகவான் 10ஆம் இடத்துல இப்போ அமர்ந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதேபோல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்முடைய மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் இந்த கடன் பிரச்சனையில் இந்த ஒரு 2.5 வருஷத்தில் ரொம்ப சிக்கிட்டீங்க. கடன் பிரச்சனை சிக்கி தவிச்ச லிஸ்ட்டில் யாரெல்லாம் கை தூக்குங்கன்னா நீங்கள் தான் ஆளாக தூக்குவீங்க. ஐயா நான் தான் ஐயா தெரியாமல் கடன் வாங்கிட்டேன், இந்த அவனுக்கு வாங்கி கொடுத்தேன், இவனுக்கு வாங்கி கொடுத்தேன்னு, அதாவது ஒரு பேச சொன்னோம்னா புலம்ப தான் முடியும். அந்த அளவுக்கு நம்பி ஏமாந்துட்டீங்க. ஸோ அந்த நம்பிக்கை துரோகத்துக்கும் நம்பி ஏமாந்ததுக்கும் எப்படா ஒரு நல்லது கிடைக்கும், வாங்கினவன் கொடுத்துருவானா இல்லை நம்ம வாங்கினதையா நம்ம கொடுத்துருவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிற மிதுன ராசிக்கு உறுதியாக ஃபீல் அப்படியே தூக்கி போட்டுருங்க. ரிலாக்ஸாக இருங்க. சனி பகவான் என்ன பண்ண போகிறாரு, உங்களுடைய சங்கடங்களை நீக்க போகிறார். கடன் தானே, எது கஷ்டப்படுற, உன் அறிவை யூஸ் பண்ணு, இனிமே உன் அறிவை உனக்கு மட்டும் யூஸ் பண்ணு அப்படின்னு என்ன பண்ண போகிறாரு, உங்களை சுட்டி காட்ட போகிறார். அப்போ அவருடைய செயல்பாடுகளில் எப்பொழுதுமே மிதுனராசிக்காரங்க பயப்பட தேவையில்லை. கவனமாக இருந்தீங்கன்னா சிறப்பு. அப்போ நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளை இப்போ பொறுமையாக யோசித்து பாருங்களேன். உங்களுடைய கடன் உறுதியாக அடைக்கப்பட்டு நிம்மதியாக இருப்பீங்க. அதே போல் வேலையில் பிரச்சனை, நிறையா பிரச்சனை சந்திச்சிட்டிங்க. அதாவது நம்ம முதல்ல ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோமே, நீங்கள் இப்போ யாரெல்லாம் வேலை சேர்த்து விட்டீங்களோ உங்களுடைய ப்ளஸ் மைனஸை போட்டு கொடுத்து தான் முன்னேறிப்பாங்க. அவங்க திறமையை காட்டிலாம் முன்னேறிக்க மாட்டாங்க. ஓப்பனாக சொன்னால் இதான் ஓப்பன் டிக்ளேர். உங்களுடைய கூடவே இருந்த நண்பர்கள் உங்களுடைய ப்ளஸ்ஸை ஃபுல்லாக வாங்கிட்டு உங்கள்கிட்டயே மைனஸையும் வாங்கிட்டு அதை போட்டு கொடுத்து பதவி வாங்கியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் உண்மையான விசுவாசியாக உண்மையான உழைப்பாளியாக இருந்த உங்களுக்கு ப்ரொமோஷன், போட்டு கொடுத்தவனுக்கு ஹை ப்ரொமோஷன் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால நிறைய மன அழுத்தத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த மன அழுத்தத்தை தூக்கி போட்டுருங்க. உங்களுக்கான அங்கீகாரம் சனி பகவான் கொடுப்பாரு. உறுதியாக பதவி உயர்வு உண்டு. ஓகேவா? பதவி உயர்வு என்பது சனி பகவான் கொடுக்குற ஃபஸ்ட்டு கிஃப்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய வேலை அழுத்தங்கள் குறைய போகுது. வேலைக்காக தேடிக்கொண்டிருக்கிற மிதுனராசிக்காரங்களுக்கு வேலையும் கிடைக்க போகுது. போன வேலை என்பது உங்களை புரிந்து கொள்ளாத நபர்கள் கொடுத்த ஒரு செயல்பாடு. கிடைக்க போகிற வேலை என்பது உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய திறமைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பதவி உயர்வுன்னு நினச்சிக்கலாம். சரியா? அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் சனி பகவான் கொடுக்க போகிறார் என்பது உண்மை. அதேபோல் தங்க நகையை அடகு வச்சிட்டோம். நம்மளுடைய மிதுனராசி பெண்கள் பார்த்திங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தில் இருக்கிற விஷயங்களாக இருக்கக்கூடிய செயல்பாடு பார்த்திங்கன்னா, தங்க நகையை அடகு வச்சிட்டோங்க.
இந்த 2 1/2 வருஷத்துல காதுல உள்ளது, கழுத்துல உள்ளது, அதாவது கையில உள்ளது எல்லாத்தையும் கொண்டு போய் பேங்க்ல வச்சுட்டேன். அது திருப்பிருவேனா? அது திருப்புறதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? சனி பகவான் குடுப்பாரா? அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உழைப்பை குடுத்து, உங்களுக்கான மதிப்பை குடுத்து, அதன் மூலமாக கடனை அடைப்பதற்கான வாய்ப்பை குடுப்பார். இது ஏன் நான் 2யும் தெளிவா சொல்றேன்னா, கோடி கோடியா குடுப்பாரு, கெட்டு கெட்டா குடுப்பாருன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கான ஒரு வேலைய குடுப்பாரு. நீங்க அதில திறமையா செயல்படுவீங்க. உங்களுக்கான அங்கீகாரம் குடுப்பாரு. பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்க வச்ச நகையை மீட்டெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு சனி பகவான் குடுக்க போறாருங்கிறத பார்க்குறோம். சரி, இப்ப நம்ம இந்த சனி பெயர்ச்சியில நம்முடைய மிதுன ராசியில நட்சத்திர ரீதியா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துருவோம் அப்டின்னா, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில பிறந்த நம்முடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். அப்ப உங்களுடைய செயல்பாடுல நிறைய சேஞ்சஸ் வரும். நிறைய மாற்றம் வரும். அதாவது உங்களுடைய திறமைய தேடி உங்களுக்கு புதிய புதிய கம்பெனிகள் வந்துலாம் வெல்கம் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணலாம்? ஸோ, அத நல்லா செக் பண்ணிட்டு, கட்டாயமா உள்ள போய் ஜாயின் பண்ணீங்கன்னா, உறுதியாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது. மிகப்பெரிய மாற்றம் கிடைக்க போகுது. அதேபோல நம்முடைய மிதுன ராசியில பிறந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்த ஒரு டயலாக் இருக்கு தெரியுமா? நம்ம வடிவேல் சார் ஒரு காமெடியில சொல்லுவார் தெரியுமா? மிருகசீரிஷ நட்சத்திரமா, பேய்களுக்கு பிடிச்ச நட்சத்திரம்னு சொல்லி ஒரு காமெடியில சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஏன்யா பேய்க்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா, மனிதனுக்கும் உங்கள தான் பிடிக்குது. மனிதனா இருந்துட்டு இறந்து போன நபர்களுக்குமே உங்கள பிடிக்கும். ஏன்னா, நீங்க யாருக்குமே கெட்டது பண்ண மாட்டீங்க. யாருக்குமே கெடுதல் பண்ண மாட்டீங்க. கூட இருக்க உறவுகள் நல்லா இருக்கணும். நம்ம சார்ந்தவங்க நல்லா இருக்கணும் ஒரே எண்ணம் நம்முடைய மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு இயல்பாகவே உண்டு. ஆனா, சற்று கோபம் அதிகமா வரும். கோபம் உள்ள இடங்கள்ல குணம் அதிகமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்காதவங்க தான் உங்கள கோவக்காரன்னு சொல்லுவாங்க. ஸோ, அந்த அளவுக்கு நீங்க ஒரு புனிதர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ, நம்மளுடைய மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு இவ்வளோ மாற்றங்களை சனி பகவான் குடுக்க போறாரு. நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வண்டி வாகனங்கள்ல போம்போது கொஞ்சம் நிதானமா போங்க. அதேபோல வண்டி வாகனம் வாங்கன்னு நினைக்கிங்கன்னா, எக்ஸ்ட்ரா பழைய வண்டி வாகனம் வாங்க வேண்டாம். முடிஞ்ச அளவு புதிய வண்டி வாகனம் வாங்குங்க. உங்களுக்கு சிறப்பான சூழ்நிலை உறுதியாக சனி பகவான் குடுப்பார். மிதுன ராசியில பிறந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது பொதுவாகவே 2 நட்சத்திரங்கள் திரு என்று பட்டம் அழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புல இருக்கும். ஒண்ணு திருவாதிரை, இன்னொன்னு திருவோணம். இந்த நட்சத்திரங்கள்லயே அந்த திருங்கிற அங்கீகாரம் கிடைக்க முதல் நட்சத்திரம் திருவாதிரை தான். சிவனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, ஆனா சிவனுக்கே பிரச்சனை வந்துச்சாம் சனி பகவானால. அதே மாரி தான் உங்களுக்குமே அதிகமான பிரச்சனைகள், அதிகமான மன அழுத்தங்கள் கடந்த காலங்கள்ல இருந்துச்சு. நீங்க நினைக்கிற ஒரு விஷயங்கள செயல்படுத்த விடாம எவ்வளோ தடைகள் இருந்துச்சோ, அதெல்லாம் என்ன பண்ண போறீங்க? தடைய தகர்த்தெறிய போறீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய அதிகமான வாய்ப்பு இந்த சனி பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு சனி பகவான் குடுக்க போறார். பிடித்தமான விஷயங்கள செய்ய முடியலன்னு வருத்தமா இருக்கீங்களா? இனிமே தான் பிடித்தமான விஷயங்கள செய்ய போறீங்க. உங்களுக்கு பிடிச்சமான பொருட்கள வாங்க போறீங்க. உங்களுடைய பிடிச்ச உறவுகளுடன் நீங்க என்ன பண்ண போறீங்க? பயணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கிரக ரீதியாக சொல்ல முடியும். அதேபோல கடனே அடையல. ரொம்ப கடன் வாங்கிட்டேன். இந்த கடன அடைக்க முடியலன்னு வருத்தப்படுறீங்கன்னா, உறுதியாக நீங்கள் கடன் அடைத்து என்ன சொல்லணும்னா, ஒரு மனசார ரிலாக்ஸா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சனி பகவான் குடுக்க போறார். நீங்க என்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னா, வீடு கட்ட முயற்சி எடுக்கிறீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கவனம். புதிய வீடு கட்டுவது முயற்சி எடுத்தாலும் சரி, வீடு வாங்க முயற்சி எடுத்தாலும் சரி, வாஸ்து ரீதியா பெர்ஃபெக்ட்டா இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு வாங்குங்க. உங்க லைஃப் சிறப்பா இருக்கும். அதேபோல அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையுமே கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை கிரக ரீதியாக இருக்கு. அதுக்கடுத்து நம்முடைய மிதுன ராசியில பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புண்டு. இவ்வளவு நாட்களாக இங்கே போ, அங்கே போ, அங்கே போய் பாரு, இங்கே போய் பாரு, இதை பண்ணாத, அதை பண்ணாதன்னு உங்களுடைய லைஃப்ல இந்த 2 1/2 வருஷத்த வீண் அலைச்சல்களால் உங்கள அலைக்கழிக்கப்பட்டாங்க. உங்கள வெட்டியா சுத்த வச்சாங்க. நீங்க எடுத்த முடிவுல பல குழப்பத்த குடுத்தாங்க அப்படின்னு நிலையில இருந்தீங்கன்னா, அந்த நிலை எல்லாமே மாறும். உங்களுடைய வீண் அலைச்சல் குறையும். உங்களுக்கு நீ கரெக்டான பாயிண்ட் எடுத்து, அந்த கரெக்டான விஷயங்கள் செய்து முடித்து, வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த சனி பெயர்ச்சி மூலமாக நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கொஞ்சம் உங்களுக்கு பிடிவாதம் அதிகமா வரக்கூடிய வாய்ப்புண்டு. அப்ப பிடிவாதம் வந்தா என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவு என்ன பண்ணணும்? அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிரணும். பிடிவாதம் எப்போ வரும்? உங்களுக்கு புடிச்ச விஷயத்த புடுங்கி வச்சுட்டு,
உங்களுக்கு பிடிச்சமான செயல்பாட லாக் பண்ணும்போது தான் பிடிவாதம் வரும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை வருதுன்னா, அந்த ஆப்போசிட் பார்ட்டிட்ட விவாதம் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு அந்த இடத்த விட்டு நகர்ந்து சென்றுருங்க. அதுக்கடுத்து உங்கள கடன் வாங்க சொல்லி வற்புறுத்துவாங்க. இந்த லோன் வாங்குங்க, அந்த லோன் வாங்குங்கன்னு சொல்லி ஃபோன் மூலமா நிறைய டார்ச்சர் வரும். எக்காரணத்த கொண்டும் நம்முடைய மிதுன ராசியில பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புதிய கடன் வாங்கிடவே கூடாது. ஸோ வாங்குனீங்கன்னா லாக் ஆயிருவீங்க. புதிய கடன் வாங்காமல் இருக்கிற கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கடன் வாங்கி கடன் அடைக்காதீங்க. உங்களுடைய உழைப்பின் மூலமாக கடன் அடைச்சிங்கன்னா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நம்முடைய மிதுன ராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகங்களான சனி பகவான் கொடுப்பார். சரி, நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம பொதுவாகவே நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதன்கிழமையில் புதன் ஓரையில் நம்மளுடைய ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை 21 வெற்றிலை, ஓகேவா? அந்த வெற்றிலையை பார்த்தா எப்படி இருக்கும்னா, நம்ம வாழை இலை விரித்து வச்சா எப்படி சாப்பிடுவோம், அப்படியே தூய்மையாக இருக்கணும், தூசி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நீட்னஸ் பார்ப்போம்ல, அதே மாதிரி தான் வெற்றிலை வந்து அவ்வளோ தூய்மையான வெற்றிலையை எடுத்து நீங்கள் மஞ்சள் நூலில் கட்டி 21 வெற்றிலை காம்பில் வந்து 21 வெற்றிலையை கட்டி ஆஞ்சநேயருக்கு மாலையாக போட்டிங்கன்னா மகத்துவமான வாழ்க்கை நம்முடைய மிதுன ராசிக்கு ஆஞ்சநேயர் மூலமாக சனி பகவான் அருள்வார் என்பது நிதர்சனமான உண்மை.